இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாவே எங்க பார்த்தாலும் துபாய் ரியல் எஸ்டேட் 2040 பிளான் சொல்றாங்க. நான் இன்னைக்கு வந்து ஊர பக்கத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கேன். இதுக்கு மத்தியில துபாய் ரியல் எஸ்டேட் 2040 அப்படின்ற விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். எனக்கு 2-3 விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து ரெசிடென்ஷியல் பில்டிங்காக ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. ரெசிடென்ஷியல் டெவலப்மெண்ட் நீங்க பண்றீங்க அப்படின்னாவே ஒரு ஃப்ரேம் ஒர்க். அந்த ஃப்ரேம் ஒர்க் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெசிடென்ட் இருக்கிறவங்க வந்து 800 மீட்டர்ஸ்குள்ளேயே வந்து கம்பல்சரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஆக்சஸ் பண்ண முடியுற மாதிரி இருக்கணும். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மீன்ஸ் ஒன்னு மெட்ரோ ரயில் ஆர் வந்து பஸ் டிரான்ஸ்போர்ட். இந்த ரெண்டுத்தையுமே வந்து வெறும் 800 மீட்டர்ஸ்ல. அப்ப நம்ம வந்து சென்னையில வந்து ஒரு அபார்ட்மெண்ட் பில் பண்றோம் அப்படின்னா எவ்வளவு தூரத்துல வந்து அவங்களுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்கு அப்படின்ற மாதிரியான கணக்கு. இதை துபாயில ஒரு ரெசிடென்ஷியல் ஃப்ரேம் ஒர்க்காக கொடுத்துருக்காங்க. அது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரொம்ப பிடிச்ச பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா, துபாயோட ஓவரால் ஃப்ரேம் ஒர்க்ல அந்த கிரீன் ஷேட்னுவாங்க, கிரீன் கலரா இருக்கக்கூடிய இடங்களை வந்து 55% இன்க்ரீஸ் பண்ண போறாங்களா. பாருங்க, டெசர்ட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இன்னைக்கு வந்து அதை வந்து 55% இன்க்ரீஸ் பண்ண போறோம்ன்றது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஏன்னா பிகாஸ் நம்ம தமிழ்நாட்டுல இல்ல ஓவரால் இந்தியாவில் நம்ம இன்னைக்கு என்ன பார்த்துட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா, ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து எவ்வளவு அளவுக்கு கெட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறோம். நம்ம இன்னைக்கு வந்து மனிதன் வாழ முடியாத அளவுக்கு இன்னைக்கு டெல்லி இருக்கு. சென்னையில வந்து பாத்தீங்கன்னா we are again 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம வந்துட்டோம்ன்றது which is டேஞ்சர் ஜோன் தான். சோ அப்ப ஒரு டெசர்ட் மாதிரி இருக்க இடத்துல வந்து ஒரு பிளான்டேஷனை பில்ட் பண்ணணும், 55% கிரீனரி இன்க்ரீஸ் பண்ணணும் நினைக்கிறது வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயமா நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பாப்புலேஷனை வந்து இப்ப இருக்க 3.3 பில்லியன்ல இருந்து they want to increase to 5.5 பில்லியன் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க. சோ they are going to invite lot of people from அவுட்சைட்ல இருக்கக்கூடிய டேலண்டா இருக்கக்கூடிய இன்ஃபுளுசரா இருக்கட்டும், இல்ல டெக்கா இருக்கட்டும், இல்ல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், இல்ல இன்ஜினியரிங் இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா டேலண்ட்ஸையும் வந்து அவங்க உள்ள அப்சர்வ் பண்றதுக்கான பிளானிங் வந்து அதுல ரெண்டாவது அந்த இன்க்ரீசிங் ஆஃப் பாப்புலேஷன் விஷயத்தை கொண்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது புர்ஜ் கலிஃபா மாதிரி இன்னொரு மிகப்பெரிய ஒரு டவரை பில்ட் பண்றாங்க. which is again புர்ஜ் கலிஃபா கிங் அப்படின்னா வந்து இது வந்து கிரவுன் டவர்ன்றது குவீன் மாதிரி பிளான் பண்றாங்க. பிளஸ் அதை சுத்தி ஏகப்பட்ட ரெசிடென்ஷியல், ஏன்னா இது எல்லாமே ஒரே ப்ராப்பர்ட்டியா பில்ட் பண்ணி, இது ஃப்ரண்ட்ல இருக்கிறது கிரவுன் வந்து ஒரு பெரிய டவர் அப்படின்னா அதை சுத்தி நிறைய ரெசிடென்ஷியல், கமர்ஷியல் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பிளான் பண்றாங்க. சோ இந்த மாதிரி ரியல் எஸ்டேட்ல ஒரு புதிய லேண்ட்மார்க்கான விஷயங்களையும் புதிய ட்ரெண்டிங்கான விஷயங்களையும் துபாய் ரியல் எஸ்டேட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து இது எதுக்காக நான் இந்த டாபிக் நான் பேச விரும்புறேன்னா, இதே மாதிரியான இன்ஸ்பிரேஷன் எடுத்து நம்மளோட இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் பில்ட் பண்றதன் மூலியமா ஒரு துபாய் எக்கானமி வந்து இட் இஸ் டோட்டலி டிபெண்ட் ஆன் ஆயில் பெட்ரோல் டிபெண்ட் ஆகி, பிளஸ் வந்து டூரிசம்ல மட்டும் டிபெண்ட் ஆயிருக்க ஒரு இண்டஸ்ட்ரியே, ஒரு கண்ட்ரியை இப்படி பில்ட் பண்ணும்போது நம்மள மாதிரி இந்தியா மாதிரியான கண்ட்ரி வந்து இட் இஸ் வெல் டைவர்சிஃபைடு பிசினஸ். நம்ம கிட்ட ஆயில் அண்ட் கேஸ்க்காக பிசினஸ் இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, ஐடி இருக்கு, மேனுஃபேக்சரிங் இருக்கு, ரீட்டைல் இருக்கு. சோ இது எல்லாம் கலந்து இருக்கக்கூடிய ஒரு எக்கானமி. சோ அப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மளும் துபாய் மாதிரி ஃபோக்கஸ் பண்ணா இந்த மாதிரியான வளர்ச்சி அடையணும். தொடர்ந்து ரியல்டர் பிரவீன் குமாரை ஃபாலோ பண்ணீங்க இதே மாதிரி தகவல்கள்.